பம்ப் செட் பிரச்சனையை சரி செய்ய கடைத்தெருவுக்குச் சென்றபோது அவர்களுக்கு ஏற்பட்ட விபத்து மற்றும் அதன் பின்னரான சம்பவங்களைப் பற்றி இன்றைக்கு பார்க்கலாமா? விவசாயியான பழனியும் அவரது அம்மா அன்னபூரணி அம்மாளும் வயலில் இருக்கும்போது பம்ப் செட்டிலிருந்து தண்ணி நல்லா போகுதான்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, நல்லா போயிட்டு அவங்கள சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பம்ப் செட் ரிப்பேர் ஆகி தண்ணி வரவே இல்ல. அத கவலையோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே பம்புக்கு. எவ்வளவு ரிப்பேர் பார்த்தாலும் சரியாக மாட்டேங்குது. நம்ம சரி பண்ண முடியாது. இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்து தான் இது சரி பண்ண முடியும். ஐயோ, மோட்டார் பைப் நல்லா தானே ஓடுது, என்னாச்சு? இன்று இருவரும் பேசிக்கொண்டே வயலுக்கு தேவையான பொருட்களை வாங்க கடைத்தெருவுக்குச் சென்றார்கள். பழனி தனது பழைய மொபெட்டை ஓட்ட அன்னபூரணி அம்மாள் பின்னால் அமர்ந்திருக்கிறார். அம்மா, இந்த வருஷம் பயிர் நல்லா விளைஞ்சிருக்கு. ஆமா பழனி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா திடீர்னு இந்த தோட்டத்து மோட்டார் பம்ப் செட் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடடா, தண்ணி பாய்ச்சலைனா பயிர் வாடிடுமே. கவலைப்படாதீங்க அம்மா, நான் பாத்துக்கிறேன். இன்று இருவரும் பேசிக்கொண்டே முருகன் எலக்ட்ரிக்கல் கடைக்கு செல்கிறார்கள். பம்பு செட்டுக்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்கிக் கொண்டு கடையை விட்டு வெளியே வந்து திரும்பும் சமயத்தில் எதிர்பாராத விதமா ஒரு பைக் வேகமா வந்து மோதிருச்சு. நிலை தடுமாறி விழுந்த விபத்துல அன்னபூரணி அம்மாவுக்கு கால்ல அடிபட்டுட்டு பழனி அன்னபூரணி அம்மாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். டாக்டர் சொன்னாங்க அம்மாவுக்கு கால்ல சின்ன ஃப்ராக்சர் இருக்குன்னு சொன்னாங்க. பழனி தன் மனைவி வள்ளிக்கு ஃபோன் செய்து, வள்ளி, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வள்ளி. எப்படி ஆச்சுங்க? கடைக்கு போயிட்டு வரும் வழியில இன்னொரு வண்டி இடிச்சு அம்மா கீழ் விழுந்து அடிபட்டுட்டுமா. சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வாம்மா. வள்ளி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, காலையில ஆக்சிடென்ட் ஆகி வந்தாங்களே, அன்னபூரணி எங்க இருக்காங்க, வார்ட் நம்பர் எது சொல்லுங்களேன் என்று விசாரிச்சு அத்தைய போய் பார்த்தாள். அன்னபூரணி அம்மா வள்ளியிடம், சின்ன அடிதாம்மா பட்டிருக்கு, சீக்கிரம் சரியாகிடும் என்று சொன்னாங்க. வள்ளிக்கு மனசே சரியில்ல. அத்தைய பக்கத்திலிருந்து அருமையாக பார்த்து கொண்டாள். இப்படி சில நாட்கள் கழித்து அன்னபூரணி அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாங்க. அப்பவும் வள்ளி தன் அத்தைய சொந்த அம்மாவ போல் பாத்துக்கிட்டா. அன்னபூரணி அம்மா நன்றாக குணமடைந்தார். மாவுக்கட்டை எடுத்த பிறகு ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு நடந்தார். அன்னபூரணி அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனத கேள்விப்பட்ட அன்னபூரணி அம்மாவின் இரண்டாவது மகன் சந்துரு, சந்துருவின் மனைவி நிகிதாவும் சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்த கதைய வரும் வெள்ளி என்று பார்க்கலாம். கதை உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, டாடா, பபாய்.